அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைய நவலாளின் கருத்து மரியன்னை மேல் முழுமையான பற்று கொண்ட தந்தை. கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையின் மேல் முழுமையான பற்று கொண்டவர் போஸ்கோ. அவர் தம் பிள்ளைகளிடம் அடிக்கடி கூறுவது, சகாய அன்னையை நாடுங்கள், புதுமைகள் காண்பீர்கள். ஒவ்வொரு முறையும் தம் தேவைகளுக்கு அன்னையிடம் உதவி கேட்க செய்வார். தங்கும் இடம், உணவு, இளையோர் மன்றம் இவற்றின் கடினமான சூழ்நிலையில் அன்னையின் உதவியை நாடி நலன் பல பெற்றுள்ள போஸ்கோ, இன்று நாமும் நமது தேவைகளையும் அன்னை மரியாளின் வழியாக பெறுவோம். அன்னையை நாடுவோம், புதுமைகள் பல காண்போம் என்ற மன உறுதியோடு இறை அன்னையை நாடி நலம் பல பெற்று வாழ வரமருள இத்திருப்பலியில் பங்கேற்போம். பலிபீட சிறுவர்கள் அணிவகுக்க இத்திருப்பலியை நிறைவேற்ற வருகை தந்துள்ள தருமபுரி தொன்போஸ்கோ கல்லூரி இல்லத்தந்தை அருட்தந்தை எட்வின் ஜார்ஜ் SDB அவர்களையும் திரு தந்தையர்களையும் வருக வருகவென வரவேற்று இத்திருப்பலியில் பங்கேற்போம். உலகொன்றை படைத்திட வாருங்களே, இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே. இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. வேண்டாமா, நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா, நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா. காட்டிய வழிய உண்டு, இயங்கிட நமக்கொரு நெறி உண்டு. இயேசுவை காட்டிய வழிய உண்டு, இயங்கிட நமக்கொரு நெறி உண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், அது விளைந்திடம் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், அது விளைந்திடம் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே. இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. வேண்டாமா, இறையாட்சியின் மாற்றங்கள் எங்கும் நிறைவேறிட வேண்டாமா. இன்று மானிட இதயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திட வேண்டாமா. இறையாட்சியின் மாற்றங்கள் எங்கும் நிறைவேறிட
சாவையினும் வென்றிடுவோம். இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், ஒரு உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தின் 24ஆம் தேதி கிறிஸ்தவரின் சகாய அன்னையை நினைவு கூறுகின்ற அற்புதமான நாள். ஜனவரி மாதம் 24ஆம் தேதி புனித பிரான்சிஸ் சலேசியார் விழாவை கொண்டாடுகின்றோம். தொன்போஸ்கோ புனித பிரான்சிஸ் சலேசியார் மீது கொண்டிருந்த அன்பினால் தான் நிறுவிய சபைக்கு சலேசியர்கள் என்று பெயரிட்டார். எனவே சலேசிய சபைக்கு இன்று மிக முக்கியமான ஒரு நாள். அன்னை மரியாளின் துணையோடு புனித பிரான்சிஸ் சலேசியாரை பாதுகாவலராக கொண்டு புனித ஜான் போஸ்கோ நிறுவிய இந்த சபை இன்று ஆல்போல் தழைத்து வளர்ந்திருப்பதற்கு காரணம் அன்னை மரியாள் எம்மோடு இருக்கின்றார் என்ற உறுதியான நம்பிக்கை மட்டுமே. ஆகவே அன்னையின் மீது முழுமையான பற்று கொண்ட தந்தையாக புனித ஜான் போஸ்கோ திகழ்ந்தார் என்பதை மையப்படுத்தி இன்று நாம் நவநாளை சிறப்பிக்கின்றோம். நவநாளின் 3வது நாளாக இன்று இந்த மாலை திருப்பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் திருப்பலியை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய வருகை புரிந்திருக்கின்ற அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருட்தந்தை எட்வின் ஜார்ஜ் அவர்கள் தருமபுரி தொன்போஸ்கோ கல்லூரி கல்வியியல் கல்லூரிகளினுடைய செயலராகவும் இல்லத்தந்தையாகவும் இருக்கின்றார். அவர்கள் சென்னை சலேசிய மாநிலத்தின் சலேசிய உடன் உழைப்பாளர்களுக்கு பொறுப்பாளராகவும் இருக்கின்றார். தந்தை அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று இன்று இந்த நவநாள் திருப்பலியை சிறப்பிப்பதற்காக நம்முடைய வருகை புரிந்திருக்கின்றார். அதற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடும் பாசத்தோடும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த திருப்பலியில் நம்மோடு இணைந்து ஜெபிப்பதற்காக வருகை புரிந்திருக்கின்ற லக்ஷ்மிபுரம் ஆரோக்கிய அன்னை ஆலய பங்கு தந்தை அருட்தந்தை ஃபெலிக்ஸ் பிலிப் அவர்களையும், நம்முடைய சென்னை சலேசிய மாநிலத்தின் இளையோர் பொறுப்பாளர் அருட்தந்தை வில்சன் அவர்களையும், நம்முடைய முன்னாள் உதவி பங்கு தந்தை அருட்தந்தை ஆண்டோ ஜான் அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் அன்போடும் பாசத்தோடும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்றைய திருப்பலியை உபயமாக அன்னை மரியாளுக்கு நன்றியாக செலுத்துகின்றவர்கள் எஸ் ராயப்பன் கென்னடி குடும்பத்தினர் மற்றும் ரசல் ஜெயமேரி குடும்பத்தினர். ராயப்பன் கென்னடி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றியறிதலாகவும் தொடர்ந்து திரு கென்னடி அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலன் கொடுக்க வேண்டும் என்றும், அன்னை மரியாள் அவரோடு இருந்து அவரை பாதுகாத்து அவரை வழிநடத்தியதற்காக உடல் நலம் கொடுத்ததற்காக நன்றியாகவும், அமளி கீதாஞ்சலி என்கிற அவருடைய மகளுக்கு நல்ல வரன் அமையவும், திருமணம் நன்முறையில் நடக்கவும், அவருடைய ஆராய்ச்சி நல்முறையில் நடைபெறவும், அவருடைய இளைய மகள் பிபியானா பிரீத்தி எதிர்கால வாழ்வு நன்முறையில் அமையவும், மேலும் குடும்ப நலன் வேண்டியும் அவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும், ரசல் ஜெயமேரி குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும் அவர்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும், குறிப்பாக அவருடைய மகன் பிரிஸ்கோவுடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் நலனுக்காகவும் எதிர்கால வாழ்வுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார்கள். இந்த கருத்துக்களோடு ஜார்ஜ் சுந்தர் அசுந்தா ஷர்மிளா குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும், அருண் குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும், அருட்சகோதரி மேரி மைக்கேல் அருட்தந்தை மனு நன்றியறிதலாகவும், விஜய் ஜோசப் புனிதா ஸ்வீதா சந்தியா நன்றியறிதலாகவும், எஸ்தர் ராணி
அரசு வேலை கிடைத்ததற்காக நன்றியறிதலாகவும், டேனியல் தங்கவேலு ஜாஸ்மின் மஞ்சு குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியாகவும், ஜான்சி ராணி குடும்ப கருத்துக்களுக்காகவும், அனஸ்தாஸ் லூசியா குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், குறிப்பாக அவருடைய திருமணம் நன்முறையில் நடைபெற வேண்டும் என்றும், ஜெகன் பூரண உடல் நலம் பெற வேண்டும் என்றும், ஜோசப் பன்னீர்செல்வம் மேரி பரிமலா அவருடைய உடல் நலனுக்காகவும் உள்ள நலனுக்காகவும் குடும்ப அமைதிக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் மனநிறைவுக்காகவும், கில்பர்ட் ஜெனிதா மரியா குடும்பத்தினர் அவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் அன்னை மரியால் தொடர்ந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்றும், இன்று தங்களது 20வது ஆண்டு திருமண விழாவை கொண்டாடுகின்ற பிரேமா ஷியாம் தம்பதியருடைய நல்வாழ்வுக்காகவும் இறை அருளுக்காகவும் அவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும், இறந்த லீலாவதி, ஜோஸ்பின் ஃபரியா, ஆண்டனி அம்மா, பெஞ்சமின் பிரிட்டோ, கோதண்டன் அமுல் சஹானி, ஆண்டனி, ஏஞ்சலின் மேரி, பால் மாதவன், வயலட் ராணி, தாமஸ் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது அர்ப்பணிக்கப்படுகின்றது. இறைவன் இவர்களுக்கு தனது பேரின்ப ஒளியை அருள வேண்டும் என்று மன்றாடுவோம். அத்துடன் இந்த நாளை சிறப்பிக்கின்ற அன்பிய குடும்பங்களுக்காகவும் அவருடைய நலனுக்காகவும் நம்முடைய பீட பணியாளர்கள் சாவிய விங்ஸ் குழுவினர்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் இறை அருளை இறைஞ்சி மன்றாடுவோம். பேரன்புமிக்க இறை மக்களை, புனித போஸ்கோவின் அன்பு பிள்ளைகளே, இந்த திருப்பலியான தூய மறை நிகழ்ச்சியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுப்பதற்காக நம்முடைய பாவங்கள் குற்றம் நினைத்து பார்த்து இறைவனிடத்தில் மௌனமாக அவருடைய இரக்கத்தை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் இறைவா, என்றென்றும் எங்கள் பாதுகாவலரும் என்று எங்களுக்காக துணை இருப்பவருமான புனித ஜான் போஸ்கோவை இளைஞர்களுக்கு தந்தையாகவும் ஆசிராகவும் ஏற்படுத்தினீரே. அவருடைய திருவிழாவிற்கு நவநாள் கொண்டாடும் நாங்கள் அவருடைய அதை அன்பு தீயால் பற்றி எறிந்து ஆன்மாக்களை தேடிச் செல்லவும் உமக்கு மட்டுமே ஊழியம் புரியவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாம் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நினிவே மக்கள் தீய வழிகளினின்று விலகினர். இறை வாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை மற்றும் 10 வரை உள்ள இறை வாக்கியங்கள். அந்நாள்களில் 2ஆம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுதும் நடந்தபின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளினின்று விலகியதை அவர் கண்டு தம் மனத்தை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தயவுடன் கடை கண்ணோக்கி
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, சொற்றொடர் 29 முதல் 31 முடிய. அன்பர்களே, நான் சொல்வது இதுவே: இனி உள்ள காலம் குறுகியதே. இனி மனைவி உள்ளவரும் மனைவி இல்லாதவர் போல இருக்கட்டும். அழுபவர் அழாதவர் போலவும், மகிழ்ச்சி உறுவர் மகிழ்ச்சி அற்றவர் போலவும், பொருட்களை வாங்குவோர் அவை இல்லாதவர் போலவும் இருக்கட்டும். உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றின் முழுமையான ஈடுபாடு அறாதவர் போல் இருக்கட்டும். இவ்வுலகு இப்போது இருப்பது போல் நெடுநாள் இராது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 14 முதல் 20 முடிய. யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேய கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசி கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலியாள்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய டான் பாஸ்கோ திருத்தல பங்கு மக்களே, அன்பு பக்தர்களே, டான் பாஸ்கோவின் திருவிழாவின் தயாரிப்பில் 3ஆம் நாள் நவநாளில் இருக்கின்றோம். இதில் பெருமையோடு நானும் பங்கேற்பதில் இறைவனுக்கு நன்றி சொல்கின்றேன். டான் பாஸ்கோ பங்கு அயனாவரம் எனக்கு புதிதல்ல. உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் என்று தெரியவில்லை. எனது குருத்துவ பணியை முதலாக துவங்கியது இந்த பங்கில்தான். ஆனால் கடவுளுடைய சித்தம் வேறு. நான் ஒரு வாரத்தில் இங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி சென்று விட்டேன். 25 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கள் ப்ரொவின்ஷியல் சாமியார் ஆர்டினேஷன் குருப்பட்டம் பெற்ற பிறகு நீங்கள் டான் பாஸ்கோ அயனாவரத்தில் சென்று உதவி பங்கு தந்தையாக
பணிபுரியுங்கள் என்று தான் என்னை அனுப்பினார். நான் பெட்டு படிக்கோடு தான் வந்தேன். ஆனால் ஒரு வாரத்திற்குள் என்னை இங்கிருந்து செல்லம்பட்டிடை என்ற ஒரு கிராமத்திற்கு அனுப்பிவிட்டார்கள். ஆனால் அந்த ஒரு வாரத்தில் நான் இங்கு பணிபுரிந்தது எனக்கு இன்றும் நினைவாக இருக்கிறது. ஆகவே இந்த பங்கினுடைய ஒரு வளர்ச்சி, மக்களுடைய ஆழமான இறை நம்பிக்கை, பொதுநிலையினுடைய அதிகமான ஈடுபாடு என்பதை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் அதற்கு முன்பாக 1990 நான் இங்கு அந்த விடுமுறை காலத்தில் மே மாதங்களில் 2 மாதங்கள் இங்கு தங்கி இந்த கோடைகால விழா, இந்த முகாம் இதெல்லாம் நடத்தி இங்கு பணிபுரிந்திருக்கின்றேன். ஆகவே இந்த பங்கினுடைய சிறப்பும் தனிச்சிறப்பும், இந்த பங்கினுடைய மக்களுடைய அனைத்து ஈடுபாட்டையும் அறிந்திருக்கின்றேன், பெருமையோடு நினைக்கின்றேன். ஆனால் இங்கு இந்த திருப்பலி நிறைவேற்றுவது எனக்கு உங்களது பாசமிகு பங்கு தந்தை வழியாக இறைவன் கொடுத்த கொடைன்னு நினைக்கின்றேன். அவை உங்களோடு புனித டொன் போஸ்கோவின் பெருவிழாவிற்கு நானும் தயாரிப்பில் ஈடுபடுகிறேன். நான் இருப்பதும் முன்னரில் பங்கு தந்தை சொன்னது போல தருமபுரியில் இருக்கும் டொன் போஸ்கோ கல்லூரி நிறுவனத்தில், அங்கும் நாங்கள் இந்த நவநாளெல்லாம் ஆரம்பித்திருக்கின்றோம். 31ஆம் தேதி சிறப்பான முறையில் அங்கு தருமபுரி ஆயர் தலைமையில் நாங்கள் கொண்டாட இருக்கின்றோம். ஆயர் லாரன்ஸ் பயஸ் இங்கிருந்து சென்றவர் அங்கே இருக்கிறார், அவர் வருகின்றார். ஆகவே அவரோடு சேர்ந்து சலீசு குடும்பமாக கொண்டாட இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியை உங்களுக்காக, உங்கள் கருத்துக்களுக்காக நாங்கள் அனைவரும், குறிப்பாக பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை மற்றும் இந்த கூட்டு திருப்பலியில் பங்கு பெற வந்திருக்கும் அருட்தந்தை வில்சன், அருட்தந்தை ஆண்டோ, அருட்தந்தை ஃபெலிக்ஸ் எல்லோருமே டொன் போஸ்கோ எண்ணியது போல ஆன்ம ஈடேற்றத்திற்காக, ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட இறைவனுடைய அந்த பெரும் கொடையான நிறை வாழ்விற்காக நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தின் ஒவ்வொருவரும். இன்று 2 நிகழ்வு நடந்தது. நான் இங்கு இந்த நவநாள் திருப்பலிக்கு மட்டும் வரவில்லை. இது சிறப்பாக, இதான் முக்கியமான காரணம். 2வது காரணம், இந்த பங்கில் இருக்கின்ற சலேசிய உடன் உழைப்பாளர் இயக்கம் என்பதை சற்று புதுப்பித்து இன்னும் அதிகமாக அவர்களை ஈடுபடுவதற்கும், இறைப்பணி, இளையோர் பணி செய்வதற்கும் ஊக்குவிப்பதற்கும் ஒரு கூட்டம் நடந்தது. இங்கிலீஷ் குரூப், தமிழ் யூனிட் 2மே சேர்த்து வைத்து ஒரு முக்கியமான கூட்டம் நடத்தோம். இன்று உண்மையாகவே இந்த 24ஆம் தேதி சகாய அன்னையினுடைய அந்த ஒரு பரிந்துரை வழியாகவும், புனித பிரான்சிஸ்கு சலேசியாருடைய அவருடைய பரிந்துரையினாலும் டொன் போஸ்கோ நாளாக இன்று எங்களுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. அந்த கூட்டம் மிகவும் சிறப்பாக நடந்தது. அவை அதற்கு இறைவனை நன்றி சொல்கின்றேன். அதோடு மாலையில் நான் இங்கு கவனித்தது, இங்கு இருக்கின்ற பீட சிறார்கள் மற்றும் அதற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கின்ற டொமினிக் சாவியோ குரூப் இவர்களெல்லாம் ஒரு கூட்டம் நடத்தினார்கள். அதற்கு காரணம், இவர்களது இந்த இறை ஒழுக்க வாழ்வு, இறை நம்பிக்கையின் ஆழம் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல விதத்தில் ஊட்ட வேண்டும் என்பதற்காகவும், இதன் வழியாக இவர்களிலிருந்து இறை அழைப்பு, குருத்துவ துறவர வாழ்க்கைக்கு இந்த பிள்ளைகள் வர வேண்டும் என்பதற்காகவும் அருமையான விதத்தில் இங்கு கூட்டம் நடத்தினார்கள். அதற்கு எல்லாம் முயற்சி செய்தார்கள். அதை பார்க்கும் சந்தோஷமாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பங்கு தந்தின் வழிகாட்டுதல்படி தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை இந்த துறவர வாழ்க்கை அழைத்தலுக்கும், சிறப்பு இறைவன் அழைத்தலுக்கும், குருத்துவ அழைத்தலுக்கும் தயவு செய்து ஊக்குவியுங்கள். இந்த பங்கு எப்பவுமே அதற்கு பேர் பெற்றது. டொன் போஸ்கோ சலேசி சபைக்கு மட்டுமல்ல, மேற்றா சபைக்கும் மற்ற துறவர் சபைக்கும் இங்கிருந்து துறவிகளாக, அருட்தந்தையராக நிறைய பேர் ஆகியிருக்கிறார்கள். ஆகவே அவர்போல் நீங்களும் ஊக்குவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். 3வதாக, இன்று நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதனால், பொதுக்காலம் 3ஆம் வார ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கொடுக்கின்ற ஒரு தெளிவான ஒரு செய்தி, மனம் மாற வேண்டும் என்று. இறைவனை நம்புவோர் இந்த மனமாற்றத்தை நாம் தினமும் நிகழ்த்த வேண்டும். மனிதர்களாகிய நாம் இறைவன் பால், இறைவன் சார்பாக வாழ்வதற்கு மனம் மாற வேண்டும் என்று அறைகூவல் யோனா புத்தகத்திலும் சரி, 2வது வாசகம் பவுலுடைய வழியாகவும் சரி, நற்செய்தி வாசகத்தில் இயேசு கிறிஸ்துவின் அழைப்பின் வழியாகவும் நாம் உணர்கின்றோம்.
அந்த அழைப்பின் மேன்மையை நமது கிறிஸ்துவ வாழ்க்கையில் எப்படியெல்லாம் உணர்கின்றோம் என்று பார்க்கும் பொழுது, இருக்கின்ற பெரியவர்கள், திருமணமான தம்பதியர்கள், பெற்றோர்கள், நீங்கள் உங்களது வாழ்க்கையை சற்று திரும்பி பார்த்தால் உங்களுக்கு புரியும். நான் எப்படி ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தேன் அல்லது கிறிஸ்துவத்தில் நான் உள் நுழைந்தேன், இப்பொழுது எப்படி இருக்கின்றேன் என்று யோசித்து பார்க்கும் பொழுது, இறைவன் உண்மையாகவே உங்களது வாழ்க்கையில் அதிக புதுமை செய்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை நடத்தி இருக்கிறார். உங்களோடு துணை இருந்திருக்கின்றார். துணையாக இருந்திருக்கின்றார். உண்மையா இல்லையா? அது உணர்றீங்களா? அந்த வாழ்க்கைக்கு, அதாவது அந்த உன்னதமான வாழ்க்கை நாம் தொடர்ந்து இறைவன் நம்மை இயக்குகின்றார் என்றால் அதுதான் உண்மையான மனமாற்றம். நாம் அதற்கு ஒத்துழைத்திருக்கின்றோம். ஒரு சில நிலைகளில் நாம் ஒத்துழைக்காமல் இருந்திருக்கின்றோம். ஆகவே இன்று அதன் அடிப்படையில் சிந்திக்கும் பொழுது நமக்கு இந்த நவநாளில் கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு கருத்து தலைப்பு டொன் போஸ்கோவின் அன்னை மரியாள் மீது கொண்ட பக்தி. கிறிஸ்து வாழ்விற்கு மரி அன்னையின் மேல் வைக்கின்ற பக்தி, அவள் மேல் வைக்கின்ற நமது நம்பிக்கை மிக மிக முக்கியமானது என்று அவருடைய வாழ்க்கையிலிருந்து எப்படி நாம் எடுத்துக்கொள்ளலாம், அவருடைய வாழ்க்கையிலிருந்து எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம் என்பதற்காகத்தான் இன்று நாம் சிந்திக்கப் போகிறோம். இன்று நான் உங்களுக்கு இந்த கருத்துக்களை சொல்வதற்கு அடிப்படையான காரணம் 2 புத்தகங்கள். ஒன்று ஆர்தர் லென்டி என்ற ஒரு அமெரிக்க பப்ளிகேஷன். அங்கே இந்த புத்தகத்திலிருந்து டொன் போஸ்கோ வாழ்க்கை வரலாறில் அவர் கண்ட அனுபவத்தின் வழியாக இந்த இறை அன்னையின் பக்தி எப்படி என்று ஒரு வரலாற்று குறிப்பை எழுதியிருக்கின்றார். அதன் அடிப்படையிலும் இரண்டாவது பெங்களூரில் இருக்கின்ற அருட்தந்தை ஜோஸ் குட்டியானி மட்டத்தில் எழுந்த ஒரு பெரிய அன்னை மரியாளும் டொன் போஸ்கோ என்ற ஒரு கட்டுரை, நீண்ட கட்டுரை அது. அதன் அடிப்படையில் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காரணம் என்ன? டொன் போஸ்கோ இறை அன்னையின் மேல் வைத்த பக்தி அவருக்கு ஊட்டப்பட்டது. அந்த ஊட்டப்பெற்ற அந்த ஒரு பக்தியானது நாளடைவில் அவருடைய சிந்தனையிலும் அவருடைய நாட்டத்திலும் இருக்கின்ற அந்த நாட்டினுடைய அரசியல் பொருளாதார சூழலிலும் எப்படியெல்லாம் படிப்படியாக மாறியது, வெளிப்படுத்தப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் முதலிருந்து ஆரம்பிக்கிறேன். டொன் போஸ்கோவுடைய இறை அன்னையின் பக்தி அவருடைய குடும்பத்திலிருந்து பிறந்தது. அதிலும் குறிப்பாக அவருடைய அன்னை மார்கரெட் வழியாக. அந்த அன்னை அந்த சின்ன பிள்ளைகள் இருக்கும் பொழுதே அந்த அவருடைய பிள்ளைகளுக்கு 3 மகன்களுக்கும் அன்னை மரியாள் மீது வேண்டிய ஜபங்களை கற்றுக் கொடுத்தார். 3 வேளை ஜபம் மிக முக்கியமாக, 3 வேளை ஜபம், காலை மதியம் மாலை, இந்த 3 நேரத்திலும் எப்படியாவது அன்னை துதிக்க வேண்டும் என்று அந்த வயதிலே கற்றுக் கொடுத்தார். அது மட்டுமல்ல, இந்த அன்னை இந்த பிள்ளைகளை எப்பொழுதுமே அன்னையுடைய அரவணைப்பு இருக்க என்பதற்காக அந்த பிள்ளைகளுக்கு வேண்டும் போதெல்லாம் இந்த பிள்ளைகளை அன்னைக்கு ஒப்பு கொடுத்தார். ஏனென்றால் டொன் போஸ்கோ தனது கல்வி படிப்பை அவர் ஊரில் அங்கே இருக்கின்ற கஸ்தலுவோ தி ஆஸ்தியில் அங்கு படிக்க முடியாது என்பதனால் அவர் அருகாமல் இருக்கின்ற தூரின் நகருக்கு செல்ல வேண்டிய ஒரு காலம் வரும் பொழுது அவரை அழைத்து அவர் அன்னை சொன்னது, நீ பிறந்த பொழுது நான் உன்னை அன்னைக்கு மடோனாவிற்கு நான் ஒப்பு கொடுத்தேன், நீர் அவருடைய பாதுகாவலில் இருக்க வேண்டும் என்று நான் ஒப்பு கொடுத்தேன் என்று அவருக்கு நினைவுபடுத்துகிறார். அதன் அடிப்படையில் தான் டொன் போஸ்கோ கண்ட அந்த 9 வயது கனவு அருமையாக இயேசு கிறிஸ்துவின் அந்த வார்த்தையில் அவர் சொன்ன பதிலில், உனக்கு நான் ஒரு ஆசிரியையை கொடுப்பேன், அவள் உன்னோடு இருப்பாள், அவள் உன்னை வழிநடத்துவாள், அவள் நீ செய்ய வேண்டிய இறைப்பணியை உனக்கு சுட்டி காட்டி நிறைவாக்குவாள் என்று அந்த கனவில் அவருக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அதை உள்வாங்கிய அந்த இளம் வயதில் இருக்கின்ற அந்த இளம் சிறுவன் ஜானி போஸ்கோ அதை எப்படி எடுத்து சொல்லினார் என்று பாருங்கள். அவர் கல்வி படிப்பு முடிக்கும் பொழுது ஏறக்குறைய 19 வயதில் 1834 வயதில் 1834ஆம் ஆண்டு 19 வயதில் அடுத்து என்ன பண்ணலாம் என்று அவர் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது குரு ஆக வேண்டும் என்று அந்த கனவின் அடிப்படையில் அவர் முயற்சி செய்யும் பொழுது அவர் முதலாக அந்த ஊரில் சென்று வேண்டுகின்ற இடத்தில் அங்கு இருந்த ஆலயத்தின் அந்த ஒரு அன்னையுடைய அந்த பீடத்தில் இருக்கின்ற சிறுவம் அவர் லேடி ஆஃப் கிரேசஸ் என்று ஒரு சிறுவம், அங்குதான் அவர் முதல் மண்டியிடுகிறார். மண்டியிட்டு நான் என்ன ஆக வேண்டும், குரு ஆக வேண்டும் என்றால்
துறவர சபையை சார்ந்து குருவாக வேண்டுமா, அல்லது நம்முடைய மறைமாவட்ட குருவாக வேண்டுமா, அல்லது வேறு எதற்காக அழைக்கின்றனர் என்று அவன் மண்டியிட்டு அங்கு ஜெபிக்கின்றார். முதலாக அவராக அங்கு சென்று ஜெபிக்கும் பொழுது அவர் தூரி நகருக்கு செல்ல வேண்டும் என்பதனால் அங்கு தூரி நகர் இருக்கின்ற அந்த ஒரு பெரிய ஆலயத்தில் இருந்த அன்னை, ஆறுதலின் அன்னை, Our Lady of Consolation, அந்த அன்னையிடம் இன்றும் என்றும் அவர் பக்தி வைத்திருப்பதற்கு காரணம் எனக்கு உறுதியாக இருப்பாள் என்றும் அங்கும் சென்றும் ஜெபிக்கிறார். ஆனால் அந்த அன்னையினுடைய அந்த நாட்டம், அவருடைய விருப்பம், அவருடைய பக்தி எல்லாம் படிப்படியாக முன்னேறும் பொழுது அவர் குருவாகி தனது படிப்பை, தனது முதல் பணியை ஆரம்பிக்கும் பொழுது, அந்த இளம் நண்பர்களுக்காக, இளைஞர்களுக்காக பணியை துவக்கும் பொழுது வல்டோக்கோ என்ற ஒரு இடத்தில், தூரி நகரில் வல்டோக்கோ என்ற இடத்தில் அவர் ஆரம்பிக்கும் பொழுது அவர் அங்கு நிறுவிய முதல் அந்த ஆலயத்தில் வைத்திருந்த சிறுவம் Our Lady of Consolation. அதான் அப்படிதான் வேண்டிக் கொண்டார், ஆறுதல் அன்னையை எனக்கு வேண்டிக் கொண்டார். ஆனால் பாருங்கள், அவர் வாழ்ந்த அந்த காலத்தில் 1854ஆம் ஆண்டு கிறிஸ்துவர்களுக்கு எதிராக இத்தாலி நாடு முழுவதும் ஒரு பெரிய ஒரு பரப்பு செய்தி உருவாக்கப்பட்டது. அந்த திருச்சபை, கிறிஸ்துவர்கள் என்பதெல்லாம் வேண்டாம், இத்தாலியன் என்பது உண்மையாகவே அது மத சார்பற்று ஒரு ரோமியன் அறிவிக்க வேண்டும் என்பதற்காக இருக்கின்ற அனைத்தையும் ஒழித்து கட்ட வேண்டும் என்று முயற்சி அரசியல் வடிவத்திலும் மற்ற பொதுநல அந்த போராட்டத்திலும் இருந்தது. அப்படி என்றால் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள், குருக்கள், ஆயர்கள், திருத்தந்தை, திருச்சபை சார்ந்த எல்லோரும் எதிரிகளாக பார்க்கப்பட்டார்கள். அந்த காலத்தில் 1854ஆம் ஆண்டு நமது திருச்சபையில் அன்னை மரியாள் அமல உற்பவ அன்னை என்று பிரகடனம் செய்யப்பட்டார். உங்களுக்கு தெரியும், 1858ஆம் ஆண்டு. அப்பொழுது டொன் போஸ்கோ அன்னையை அமல அன்னையாக கண்டு பாவிக்கிறார், அவருடன் ஜெபிக்கின்றார். அதற்கு இரண்டாவது காரணம் என்னவென்றால், திருச்சபை அதை நமக்கு பிரகடனம் செய்தாலும் தான் உழைக்கும் அந்த இளைஞர்களுக்கு அன்னையை ஒரு முன்மாதிரியாக கொடுக்க வேண்டும் என்றால், அன்னை தூய்மையானவள், அமல உற்பவி என்பது தூய்மையானவள். அப்படின்னா இளைஞர்கள் அந்த அன்னையை போல தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும், கெட்ட பழக்கத்திலோ தீய நாட்டத்திலோ பிடிபட்டு சீரழியக்கூடாது என்பதற்காக அந்த அன்னையை இந்த ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக அந்த ஆரற்றி மாணவர்களுக்கு முன்மொழிகிறார். Our Lady of Immaculate Conception என்ற அந்த ஒரு படித்தும் பார்க்கின்றோம். ஆனால் அந்த காலத்தில் சொன்னது போல கிறிஸ்துவை ஒழிக்க வேண்டும் மட்டுமல்ல, கிறிஸ்துவ நிறுவனங்களை எல்லாம் பொது நிறுவனங்களாக ஆக்க வேண்டும், அரசு சம்பந்தப்பட்ட நிறுவனமாக ஆக்க வேண்டும் என்று நிறைய சட்டங்களை இயற்றினார்கள். அதிலும் குறிப்பாக குவார்தோ மற்றும் ரத்தாசி என்ற 2 அமைச்சர்கள் இது ஒரு சட்டமாக இத்தாலி நாட்டில் கொண்டு வந்தார்கள். ஏனென்றால் அப்பொழுது இத்தாலி நாடு சிறு சிறு குறுநிலமாக இருந்தது, சிறு சிறு மன்னர்கள் ஆட்சி வந்தார்கள். இவர்களெல்லாம் சேர்த்து இணைத்து ஒரே இத்தாலி நாடு என்று கொண்டு வருவதற்கு நாம் ஒரு சமயம் சார்பற்ற ஒரு இயக்கமாக கொண்டு வரும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் செய்தார்கள். அப்படி என்றால் எங்கெல்லாம் குருத்துவ அல்லது துறவர நிறுவனங்கள் இருக்கின்றதோ அதெல்லாம் மூட வேண்டும், அதெல்லாம் கலைத்துவிட வேண்டும், அதெல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சட்டம் இயற்றினார்கள். அப்பொழுது டொன் போஸ்கோ அப்பொழுதுதான் அவர் ஆரம்பிக்கிறார். 1854 தான் முதல் முறையாக சலேசில் உருவாக்க வேண்டும் என்று டிசம்பர் மாதம் 19 கூட்டுகிறார். ஆனால் டொன் போஸ்கோவுடைய அந்த நிறுவனம் எதுவும் தொடரப்படவில்லை. அப்பொழுது டொன் போஸ்கோ அவர் ஒரு ராவலோடு இருக்கிற, எப்படி நான் இதை செய்ய முடியும்? அப்பொழுது அவருடைய அன்னை மரியாள், அவருடைய அன்னை, சொந்த அன்னை மார்கரித்து மரியாள் 1856ஆம் ஆண்டு இறந்து விடுகிறார். அவரோடு உறுதுணையாக இருந்து டொன் போஸ்கோவோடு ஆரற்றியை உருவாக்கி கொண்டு அவ்வளவு ஒத்துழைத்த அன்னை மறந்து வருகிறார். அப்பொழுது டொன் போஸ்கோ அந்த அன்னையின் முன்பாக, இம்மாக்குலேட் மதர், அமலோற்ப அன்னை முன்பாக மண்டியிட்டு, இனிமேல் நீர்தான் எனக்கு அன்னை, இனிமேல் நீதான் எனக்கு வாக்களித்தது போல என்னை வழிநடத்த வேண்டும், உம்மை நம்பி நான் எதையும் செய்வேன், நீர் எனக்காக எல்லாவற்றையும் நிகழ்த்த வேண்டும் என்று அர்ப்பணிக்கின்றார். அந்த அர்ப்பணத்தின் விளைவு இவ்வளவு கிறிஸ்துவர்களுக்கு எதிராக, கிறிஸ்துவ நிறுவனங்களுக்கு எதிராக எதிர்ப்பு அரசாங்க அளவிலும் சமுதாய அளவிலும் அரசியல் சமயத்திற்கு எதிர்ப்பு இருந்தாலும் டொன் போஸ்கோ அது தைரியமாக எடுத்துச் செல்கிறார். அவரை எடுத்துச் செல்லும் பொழுது அங்கு
ஒரு திருப்பான ஒரு நிகழ்ச்சி அடைகிறது, ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி அடைகிறது. 1862ஆம் ஆண்டு ஸ்பொலோத்தோ என்ற ஒரு கிராமத்தில், ஒரு ஊரில் ஒரு சிறு பையனுக்கு 6 வயது சிறு பையனுக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுக்கின்றார். அந்த அன்னை மரியாள் தனது குழந்தையை கையில் எடுத்து அங்கு காட்சி கொடுப்பதற்கு காரணம் என்ன? நீங்கள் கிறிஸ்துவர்கள் பயப்பட வேண்டாம் என்று அந்த அன்னை மரியாள் சிறுவன் வழியாக சொல்லப்படுகின்றார். அந்த ஆலயத்தில் இருந்த அந்த ஒரு அருமையான ஒரு படம், அது பழங்காலத்து படம். ஆனாலும் அந்த இடத்தில் எதுவும் குறிப்பிடாமல் அந்த படத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் மக்கள் பக்தியோடு ஜெபித்து வந்தார்கள். இந்த சிறுவனுக்கு அன்னை காட்சி கொடுத்த பிறகு அங்கிருந்த மறைமாவட்ட பேராயர் இதை முன்மொழிகின்றார். இந்த நேரத்தில் கிறிஸ்துவர்களுக்கு எதிராக யார் வந்தாலும் சரி, நமக்கு துணையாக இருக்குவது அன்னை மரியாள் என்பதற்காக அந்த காட்சி கொடுத்த இடத்தில் அன்னை மரியாளை கிறிஸ்துவர்களின் சகாயி என்று அவர் அறிவிக்கின்றார். 1862ஆம் ஆண்டு. அப்பொழுது பாருங்கள், டொன் போஸ்கோவுக்கு அது ஒரு பெரிய ஒரு அறிகுறியாக தென்படுகிறது. ஆம், இந்த நேரத்தில் நான் அன்னையை கிறிஸ்துவர்களின் சகாய அன்னையாக, ஏன்னா கிறிஸ்துவர்களுக்கு எதிராக நடக்கிறது இல்லையா, கிறிஸ்துவர்களை ஒழிக்க வேண்டும், கிறிஸ்துவ அனைத்து தொண்டு நிறுவனங்களையும் மூட வேண்டும் என்ற ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது, ரொம்ப தீவிரமாக இருக்கும் பொழுது, கிறிஸ்துவர்களுக்கு சகாயி என்ற ஒரு முன்மொழி வேண்டும் என்று அதை அவர் ஒரு அறிகுறியாக எடுத்து அந்த ஸ்பொலோத்தோ என்ற ஒரு நகரில் ஆயர் பேரறிக்கை விட்டது. அந்த ஆலயத்திற்கு சென்று அந்த இருந்த படத்தை பார்த்து அவர் வேண்டிக் கொண்டு அன்றிலிருந்து 1862ஆம் ஆண்டு அவரோடு உருவாடிய கலியரோ என்றவர் அவரோடு இணைந்த அந்த புது இளம் துறவிகள் மைக்கேல் ரூவா துறவிகளுக்கு அவர் சொல்கின்றார், நாம் கிறிஸ்துவின் சகாயனுடன் ஜெபிக்க வேண்டும், கிறிஸ்துவ சகாயுடன் நவநாடு இருக்க வேண்டும் என்று சொல்ல ஆரம்பிக்கின்றார். அந்த 1862ஆம் ஆண்டு 2 நிகழ்வு நடக்கிறது. ஒன்று, டொன் போஸ்கோ ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவு உங்களுக்கு தெரியும், முழுமையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 2 தூண்கள் கனவு உங்களுக்கு தெரியும்ல? அது எஸ், யூ ரிமெம்பர்? நிச்சயம் ஃபாதர்ஸ் நிறைய பேசியிருப்பாங்க. அந்த 2 தூண்கள் என்னென்ன? ஒன்று சகாய அன்னை, இன்னொன்று நற்கருணை, இல்லைங்களா? அது ஒரு பெரிய கனவு, நீண்ட கனவு. அது டொன் போஸ்கோ அந்த 1862ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அதை சொல்லுகிறார். ஆரற்றி நான் கனவு கண்டேன் என்று சொல்லி அவர் என்ன சொல்கிறார், இந்த உலகத்தில் இந்த பெரிய கடலில் திருச்சபை போராடி கொண்டிருக்கின்ற வேளையில் திருத்தந்தை தலைமையில் பெரிய ஒரு அழகான ஒரு கப்பல் அந்த தத்திற்கு வரும்பொழுது எதிராக பகைவருடைய கப்பல் வந்து தாக்கத்தில் ஈடுபடுகிறார்கள், குண்டு மாறி மாறி போடுகிறார்கள், அதிக தாக்குகிறார்கள். அப்பொழுது இந்த 2 தூண்கள் அந்த நடுவில் வந்து அவர்களை சரியான பாதைக்கு, பாதுகாப்பான பாதைக்கு எடுத்து செல்கின்ற அந்த காட்சியை அவர்கள் சொல்கின்றார். சொன்ன பிறகு டொன் போஸ்கோ சொல்கிறார், அதனால் கிறிஸ்துவர்களின் சகாயனுடன் நாம் ஜெபிக்க வேண்டும், கிறிஸ்துவ வாழ்வு, கிறிஸ்துவ திருச்சபை நிலைத்து நிற்க வேண்டும், ஆவியானவர்களை ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். அதோடு மட்டுமல்ல, அந்த கனவோடு அந்த ஆண்டு அந்த வால்டோக்கோ இடத்தில் கிறிஸ்துவரின் சகாய அன்னைக்கு பேராலயம் கட்ட வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறார். அது கட்டி முடிக்க ஏறக்குறைய 6 வருஷம் ஆகுது. 1868ஆம் ஆண்டு தான் அந்த பெரிய ஆலயத்தை முடிக்கிறார். ஆனால் பாருங்கள், அந்த கிறிஸ்துவரின் சகாய அன்னை என்று எப்படி ஒரு சூழலில் டொன் போஸ்கோ அந்த அவர் துவங்கிய அந்த சலேசியர்களுக்கும் மற்றும் அந்த ஆரற்றி மாணவர்களுக்கும் படிப்பணியாக சொல்லி அவரே கைப்பட 2 செல்கின்றார். ஒன்று, கிறிஸ்துவரின் சகாய அன்னைக்காக நவநாள் என்று ஒரு நவநாள். நீங்கள் இந்த உங்கள் பங்கில் நீங்கள் சொல்வீங்க இல்லையா, ஒவ்வொரு மாதமும் 16ஆம் தேதியிலிருந்து 24, 23ஆம் தேதி வரைக்கும் 15, 21 ஒவ்வொரு மாதமும் சொல்லுவோம். அந்த 9 நாட்கள் நவநாள் ஜபம் கைப்பட எழுதுகிறார். 2வது, டொன் போஸ்கோ எழுதிய கிறிஸ்துவரின் சகாய அன்னைக்கான ஒரு ஜபம் தினமும் ஆரட்டி மாணவர்கள் அதை சொல்ல வேண்டும். அது முடிந்த பிறகு அவரே உருவாக்கிய ஆக்சிலியம் கிறிஸ்டியனோரும் ஓரா ப்ரோனோபிஸ் என் லத்தீன் மொழியில், அதுக்கு அர்த்தம் என்ன? கிறிஸ்துவர்களின் சகாய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்ற ஒரு ஜபத்தையும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் அது மிக பவர்ஃபுல், ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஜபம். அது கிறிஸ்துவரின் சகாய அன்னை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று கிறிஸ்துவர்களும் மாணவர்களும் பிள்ளைகளும் சொல்லும் பொழுது அது மிக சக்தி வாய்ந்த ஜபம். அதை படிப்பணியாக கொடுத்த பிறகு அவர் கண்டு பாவித்த அந்த அன்னை சகாய அன்னை என்பதனால் எழுதினாலும் எதை குறிப்பிட்டு எழுதினாலும் சகாய அன்னை பற்றி சொல்கின்றார். ஆக படிப்படியாக மாறுகின்ற இந்த காலத்தில் இறுதியாக டொன் போஸ்கோ அவருடைய இறுதி காலத்தில், அது குறிப்பாக 1875-76 பார்க்கும் பொழுது அந்த சகாய அன்னையின் பேரில்
3 நிறுவனங்களை நிறுவுகிறார். ஒன்று ஆத்மா, அசோசியேஷன் ஆஃப் டிவோஷன் டு மேரி ஹெல்ப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் என்ற ஒரு பக்தி சபையை உருவாக்கிறார் 1854. அதன் பிறகு 1862 சகாய அன்னைக்கு புதல்வியர்கள், டாட்டர்ஸ் ஆஃப் மேரி ஹெல்ப் ஆஃப் கிறிஸ்டியன், சலேசி கன்னியர்களை உருவாக்கின்றார். அதோடு அதன் பிறகு அது ஆரம்பித்தாலும் அதோடு 1875ஆம் ஆண்டு சன்ஸ் ஆஃப் மேரி என்று, அது குறிப்பாக வயது முதிர்ந்து வருகின்ற பிள்ளைகள் சபையில் சேர்ந்து வருவதற்காக, அதை இயக்கமாக கொண்டு வருவதற்காக, பொதுநிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக சலேசிய உடன் உழைப்பாளர்களை உருவாக்கி அன்னையின் பேரில் அவை சமர்ப்பிக்கின்றார். இதெல்லாம் பாருங்கள், அவருடைய நம்பிக்கை அவ்வளோ வெளிப்பாடு. ஆத்மா, டாட்டர்ஸ் ஆஃப் மேரி ஹெல்ப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ், அசோசியேஷன் ஆஃப் சலேசியன் கோஆபரேட்டர்ஸ், இதெல்லாம் உருவாக்கி கிறிஸ்துவின் சகாய அன்னைக்கு காணிக்கை ஆக்குகின்றார். அதனால்தான் டொன் போஸ்கோவின் முயற்சி, அவருடைய பணி, அவருடைய தொண்டு நிறுவனங்கள் எதுவும் தொடப்படவில்லை. அரசாங்கத்தினால் எதுவும் அவரால் செய்ய முடியவில்லை. அதன் பிறகு அன்புக்குரியவர்களே, இறுதியாக 1882ஆம் ஆண்டு 1887ஆம் ஆண்டு இறப்பதற்கு முன்பாக எல்லாம் டொன் போஸ்கோ அடிக்கடி அன்னை பற்றி பேசும் பொழுது, திருப்பலி ஆற்றும் பொழுதெல்லாம் அடிக்கடி அவர் அது வெம்பி அழுது நிறைவேற்றுவாராம். அப்பொழுதெல்லாம் அவர் வேண்டிக் கொண்டது, அன்னையாகிய மடோனா, எனக்கு அன்னையாக இருக்கின்ற அன்னையே, அன்பு மரியே என்று தான் ஜெபிப்பாராம். எனக்கு அன்னையாக இருக்கின்ற அன்பு மரியே என்று. அவர் இறுதி மூச்சு விடும்பொழுது கூட அன்னை மரியே என்று தான் சொல்லி முடித்தார். ஆக இந்த 3 வளர்ச்சி பார்க்கும்பொழுது அன்புக்குரியவர்களே, நான் இறுதியாக சொல்ல விரும்பும்போது, டொன் போஸ்கோவுடைய அந்த அன்னையின் பக்தி, முதலாவது அவர் கொடுக்கப்பட்டது, அவள் ஒரு ஆசிரியை, உனக்கு ஆசிரியராக இருந்து நடத்துவாள். she is a teacher. இரண்டாவது, உனக்கு வழிநடத்தக்கூடிய சகாயியாக, மேரி ஹெல்ப் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ், சகாயியாக இருப்பாள் என்று. மூன்றாவது, அந்த அன்னை வழியாக அவர் வந்த அனைத்தெல்லாம் பார்க்கும் பொழுது, அவர் ஏற்படுத்திய அந்த துறவர சபை மற்றும் நிறுவனங்களெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாம் அவள்தான் செய்தாள் என்று அவள் சொல்லுகின்ற காரணம், அன்னை அவருக்கு உண்மையாகவே மடோனாவாக அன்னையாக இருந்தாள். மரியன்னை என்பது அவருக்கு நெருக்கமாக தான் உணரப்படுகின்றது. நீங்களும் நானும் அன்னை மரியாள் மீது பக்தி கொள்ளும் பொழுது, இப்பேற்பட்ட நிலையில் நாம் மனம் வந்து ஜெபித்து அர்ப்பணிக்கும் பொழுது இந்த நெருக்கம் வரும். தேவைக்கேற்றபடி, சூழலுக்கு ஏற்றபடி அந்த அன்னை மேல் வைக்கின்ற நம்பிக்கை நமக்கு உறுதுணையாக இருக்கும். எதற்காக? நமது வாழ்க்கையில் நாம் சவாலாக ஏற்றுக்கொள்கின்ற, சந்திக்கின்ற சோதனைகளில், பிரச்சனைகளில் துணை இருப்பதற்கு, வழிகாட்டுவதற்கு, தெளிவாக்கி காட்டுவதற்கு அன்னை உங்களுக்கு உதவி செய்வாள். ஆகவே நீங்கள் அன்னையோடு உங்கள் வாழ்க்கையுடைய சூழலில், உங்கள் வாழ்க்கை, குடும்ப மற்ற அனைத்து சூழலில் படிப்படியாக இந்த உறவை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், உறவை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை மேம்படும். ஏனென்றால் அன்னை நம்மை அழைத்து செல்வது இயேசு கிறிஸ்துவிடம் மட்டும்தான். அன்னை நமக்கு கொடுக்கின்ற வரம் கிறிஸ்துவ மேம்பட்ட வாழ்க்கை, கிறிஸ்துவை போல வாழ்வு. ஆக இன்று நான் உறுதியாக சொல்ல முடியும், டொன் போஸ்கோவின் வாழ்க்கையை நான் புரட்டி பார்க்கும் பொழுது அவர் கொண்ட அந்த அன்னையின் பக்தி அவருடைய கிறிஸ்துவ வாழ்வுக்கு மட்டுமல்ல, அவருடைய குருத்துவ இளையோர் பணிக்கு சிறப்பான உறுதுணையாக இருந்தது. உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் கண்டு அனுபவிக்க வேண்டும். அதனால் இந்த 3ஆம் நாள் நவநாளில் நான் கேட்டுக்கொள்வது, அன்னை மீது தனிப்பட்ட ஒரு பக்தியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக இந்த இளையோர் இளம் பெண்களுக்கு நான் சொல்வது, உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைய வேண்டும், என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் என்பதெல்லாம் அன்னையிடம் மண்டிட்டு ஜெபியுங்கள். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவள் வழி நடத்துவாள், தெளிவாக்குவாள், பாதையை காட்டுவாள். அதன் பிறகு நாம் 50-60 வருடம் வாழ்ந்த பிறகு நான் பார்க்கும் பொழுது எப்படியெல்லாம் நமக்கு அன்னை உறுதியாக இருந்திருக்கிறாள், எப்படியெல்லாம் நமக்கு அன்னை நமக்கு உண்மையாகவே கிறிஸ்து இயேசுவை அவர் பேணி வளர்த்தது போல நம்மை வளர்த்து எடுத்திருக்கிறார் என உணர முடியும், பெருமையோடு பறைசாற்ற முடியும். அன்னையின் பக்தர்களாக டொன் போஸ்கோவின் வழித்தடத்து வருகின்ற நீங்களே நானும் இந்த பங்கு ஆலயத்தில் இந்த ஆழமான தனிப்பட்ட உருக்கமான பக்தியை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இறை அன்னையின் வழியாக உங்களை ஆசீர்வதித்து இன்றும் என்றும் பாதுகாப்பாராக.
பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். யாதுவை நாட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் நோய்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, டொன் போஸ்கோவின் பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய இறை நம்பிக்கையின் அடிப்படையில் கிறிஸ்து வாழ்வில் என்று பிழைத்திருக்க வேண்டிய அருளை சிறப்பான மன்றாட்டுகளாக எடுத்துரைப்போம். அவரே நிறைவேற்றுவாரை நம்பி நாம் ஜெபிப்போம். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டு. திரு அவைக்காக உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவைக்காக அன்பு இறைவா, திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவிகள் யாவரும் தங்கள் அழைப்பிதழின் புனிதத்தை உணர்ந்து மரியாவை போன்று தம் வாழ்வை வாழ வேண்டுமென்று தொன்போஸ்கோ வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டிற்காக மன்றாடுவோம். எம்மை பாதுகாக்கும் இறைவா, நாட்டில் நிகழும் அனைத்து வன்முறைகள் ஒழியவும் மதசார்பற்ற நாடாக எம் இந்திய திருநாட்டை பாதுகாக்கவும், நாட்டுத் தலைவர்கள் அனைத்து மக்களையும் ஒருமித்து நடத்தவும், நன்மை செய்யும் நல்ல தலைவர்களை மக்கள் தேர்ந்தெடுத்து வளர்ச்சி காணவும் அருள் புரியுமாறு தொன்போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறை அழைத்தலுக்காக அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று கூறிய இறைவா, பெற்றோர்கள் தம் குழந்தைகளின் ஞானத்திலும் இறை நம்பிக்கையிலும் அக்கறை செலுத்தவும், இறை பணிக்காக தங்கள் பிள்ளைகளை அர்ப்பணிக்க என்றும் ஆர்வம் காட்டிட அருள் புரிய வேண்டுமென்று தொன்போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இளையோருக்காக இளைஞனே எழுந்து ஒளி வீசு என்று கூறிய இறைவா, வேகமாக செல்லும் இந்த உலகில் நாங்கள் நிம்மதியின்றி அலைந்து கொண்டிருக்கின்றோம். எமக்கு நிம்மதியை தாரும். ஆன்மாவை பாதுகாக்கவும் ஆன்மீகத்தில் நிறைவும் மீட்பும் நீரே என்பதை உணரவும் ஆற்றலை தந்தருள வேண்டுமென்று தொன்போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த விழாவை சிறப்பிப்போருக்காக மீட்பின் தந்தையாம் இறைவா, இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் அருள் தந்தை எட்வின் ஜார்ஜ் அவர்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவரது இறைப்பணி சிறக்க, ஆன்ம உடல்நலம் பெற உமது தூய ஆவியை பொழிந்து வழி நடத்தி அருளும். அன்னை தெரசா, காணிக்கை மாதா, பிலிப்பு, லூர்து அன்னை, குழந்தை தெரசா அன்பியங்கள் மற்றும் பீடப்பணியாளர்கள், சாவியோ விங்ஸ் குழுவினரை ஆசீர்வதியும். இக்கால சூழலில் கொள்ளை நோயின் தாக்கத்தால் வாழ்வாதாரம் இழந்து தகுந்த வேலையின்றி தவிக்கும் அனைத்து தொழில் புரியும் மக்களும் துன்பங்கள் நீங்கி புது வாழ்வு பெறவும் வளம் பெறவும் அருள் புரிய வேண்டுமென்று தொன்போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
இந்த நவ நாட்களில் நம்முடைய குடும்ப மற்றும் தனிப்பட்ட தேவைகளுக்காக டொன் பாஸ்கோவின் பரிந்துரைக்காக இறைவனிடம் சிறப்பாக கொண்டாடுவோம். தாயும் தந்தையுமாகிய இறைவா, மனித வாழ்க்கையை இன்றும் என்றும் எங்களுக்கு அர்த்தமுள்ளதாக வாழவும், கிறிஸ்துவ வாழ்க்கையின் மேன்மையை உணர்ந்து ஒளியாகவும் உப்பாகவும் இன்று நாங்கள் திகழவும், குடும்ப உறவுகள் வழியாக மேன்மேலும் உம்மை போற்றவும் எங்களுக்கு அருள் தாரும். இது நவ நாட்களில் நாங்கள் வேண்டுகின்ற கருத்துக்களுக்காகவும் மற்றும் இந்த பங்கில் இருக்கின்ற இளம் பெண்கள், இளையர்கள் குருத்துவ தொருவர் அழைத்தலை பேணி அவர்கள் வாழ்வில் வளமடைவதற்கும் இறையாட்சி பணியை உட்படுத்துவதற்கும் இந்த பங்கில் இருக்கின்ற அனைத்து பக்த சபைகள் மற்றும் சலேசிய உடனுழைப்பாளர் இயக்கம் எல்லாம் என்றும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக நிறைய வேளைகளில் இவர்கள் செய்கின்ற பணிகள் வழியாக இவர்கள் ஈடேற்றம் கிடைக்கவும் உடல் உள்ள அமைதி தர வேண்டும் என்றும் உம்முடைய திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே,
எங்கள் காணிக்கையை கனிவுடன் ஏற்றல உமை வேண்டுகின்றோம். இது நவ நாட்களில் இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உம் புனிதர்கள் பிரான்சிஸ்கு சலேசியா, புனித டான் பாஸ்கோ இவரது வியத்தக சாட்சியங்களால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீ. மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதனால் இப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றே. ஆகவே ஆண்டவரே, வாழுதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து மது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாவது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்பு இல்லாமல் புகழ தகுமே. ஏன் உம்முடைய திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயல் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறே உமக்கென மக்களை இறையாது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவர், உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உன் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீல்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளில் வியப்பிற்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியல்ல உம் மன்றாடுகின்றோம். இப்பலியினால் இவ்வுளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் கொண்டாடும் எங்களுடைய பங்கின் பாதுகாவலர் புனித டான் போஸ்கோ மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரமாக்கும் இவ்வழி உலகெங்கும் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனி சுவாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டு இருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக.
உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் சிறப்பாக அனைத்து கொடிய நோயிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணரவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. இதோ நேரத்தில் எங்கள் பாவங்களை பாராமல் இங்கிருக்கும் ஒவ்வொருவருடைய நம்பிக்கையும் கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அன்பையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு தரும் நிலையான சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவர். செம்மரின் விருந்துக்கு அழைக்க பெற்றாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர். ஆண்டவரே, இடத்தில் எழுந்ததி வரை நான் துரியற்றவன், ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறதும் எனது ஆன்மா நலமடையும். ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார், விரைந்து வாரும் ஏழை நண்பரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார், விரைந்து வாரும் ஏழை நண்பரே. சமபந்தி அமர்ந்து இயேசுவோடு இணைந்து பகிர
நீ பகிரவாரிலோ நண்பரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார், விரைந்து வாரும் மேலை நண்பரே. விலகி ஓடி சென்று விட்டார், அழைக்க பெற்றோர் விருந்து உண்டு, அன்பின் அரசில் நுழைந்திருங்கள். விருந்து உண்ண அழைக்க பெற்றோர் விலகி ஓடி சென்று விட்டார், அழைக்க பெற்றோர் விருந்து உண்டு, அன்பின் அரசில் நுழைந்திருங்கள். உள் மனதை நீ மாற்றிடுவீரே, ஆண்டவரை ஏற்றிடுவீரே. உள் மனதை நீ மாற்றிடுவீரே, ஆண்டவரை ஏற்றிடுவீரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார், விரைந்து வாரும் மேலை நண்பரே. ஞாயிறு அறிவிப்புகள். 24/1/2021 ஞாயிறு. இன்று பொதுக்காலம் 3ஆம் ஞாயிறு. திருப்பலி முடிந்தவுடன் சகாய அன்னையின் தேர்பவனி நடைபெறும். நமது பங்கின் பாதுகாவலர் புனித ஜான் போஸ்கோவின் 55ஆம் ஆண்டு திருவிழாவிற்காக நன்கொடை கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் பங்கு தந்தையை அணுகவும். அன்பிய பொறுப்பாளர்கள் தங்கள் அன்பியங்களிலிருந்து பெற்ற தொகையினை இதுவரை தராதவர்கள் உடனடியாக பங்கு தந்தையிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நம் பங்கு திருவிழாவிற்கான நவநாட்களில் ஒவ்வொரு நாளையும் உபயமாக எடுத்து சிறப்பிக்க விருப்பம் உள்ளவர்கள் பங்கு தந்தையை அணுகவும். அவர்களுக்காக அன்றைய திருப்பலியில் சிறப்பாக ஜெபிக்கப்படும். உபயத்தொகை ரூபாய் 5000. கடந்த வாரம் உண்டியல் மூலம் பங்கு மக்கள் அளித்த காணிக்கை ரூபாய் 19,576. தாராளமாக காணிக்கை வழங்கிய அனைவருக்கும் நன்றிகள். புனித யோசேப்பை நோக்கி மன்றாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க, பேறு பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். புனித ஜான் போஸ்கோவுக்கு நவநாள் ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவை எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். உம் புனித பாதையில் நாங்களும் வழிநடந்து புனிதமடைய துணையாயிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும் திரு தந்தையையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின்
பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. புனித ஜான் போஸ்கோவே இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது தந்தையும் பாதுகாவலருமாகிய புனித ஜான் போஸ்கோவின் பெருவிழாவை சிறப்பிக்க வண்ணம் 3வது நாள் நவநாளை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த நாளிலே மரியன்னையின் மேல் முழுமையான பற்று கொண்ட தந்தையாக புனித ஜான் போஸ்கோ எவ்வாறு விளங்கினார் என்பதை வரலாற்று குறிப்புகளோடு மிகச் சிறப்பாக நமக்கு எடுத்து எம்பி இறை ஆசிரை இந்த நாளிலே நம் பெற்றுத்தருவதற்காக நம்மிடையே நமது அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தருமபுரி தொன்போஸ்கோ கல்வி நிறுவனங்களின் செயலரும் இல்லத்தந்தையுமாகிய அருள் தந்தை எட்வின் ஜார்ஜ் அவர்களுக்கு பங்கின் அருள் தந்தையர்கள், பங்கு பேரவை, இறை மக்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவன் அவருடைய பணியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவரோடு இருந்து அவரை தொடர்ந்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்றும் அவருக்காக நாம் செபிப்போம். தந்தை அவர்கள் செய்கின்ற பணிகளிலே அன்னை மரியாளின் துணையும் புனித ஜான் போஸ்கோவின் வழிநடத்துதலும் அவருக்கு என்றும் கிடைக்க வேண்டும் என்று அவருக்காக நாம் ஜெபித்து நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கும் விதமாக அவருக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்க லூர்து அன்னை அன்பிய தலைவர் திரு பெர்னாட் ஷா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தந்தை அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க இன்ற நாளை உபயமாக சிறப்பிக்கின்ற திருமதி ராயப்பன் கென்னடி தெரேசா குடும்பத்தாரை அழைக்கின்றேன். தந்தை அவர்களுக்கு நன்கொடை வழங்க பீடப்பணியாளர் ஆல்பின் அவர்களை அழைக்கின்றேன். தேங்க்யூ ஃபாதர். இந்த நாளிலே நம்மோடு இருந்து இந்த திருப்பலி நிறைவேற்றி நமக்கு இறை ஆசிர் பெற்றுத் தருவதற்காக நம்முடைய வருகை புரிந்திருக்கின்ற லக்ஷ்மிபுரம் ஆரோக்கிய அன்னை ஆலய பங்கு தந்தை அருட்தந்தை பிலிப் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய மறைமாட்ட குருக்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமை வர வேண்டும் என்று அவர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றோம். அந்த நாளிலே தந்தை அவர்களுக்கு வேறு வேலை இருப்பதனாலே அவராக முன்வந்து நான் இன்று வருகிறேன் என்று அவர் வந்தார். ஈஸியாக சொல்லிடலாம் வர முடியாது அப்படி சொல்லிட்டு, ஆனால் அப்படி இல்லை, அன்னைக்கு வர முடியல அதனால் இன்றைக்கி வரேன் ஃபாதர் அப்படி சொல்லிட்டு அவரே வருவது நம்ம இது கொண்டிருக்கின்ற அன்பையும் பற்றையும் காட்டுகின்றது. எனவே அவருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தை அவர்களுக்கு அன்பளிப்பினை வழங்க திருமதி ஜெயமேரி குடும்பத்தாரை அன்புடன் அழைக்கின்ற இன்று நாளை உபயமாக சிறப்பிக்கின்ற அவர்கள் இந்த அன்பளிப்பை அவர்களுக்கு கொடுப்பார்கள். தந்தை அவர்களுக்கு நன்கொடை வழங்க சாவியோ விங்ஸ் குழுவை சார்ந்த செல்வி பிளஸ்ஸி, தேங்க்யூ ஃபெலிக்ஸ். இன்று நம்முடைய வருகை புரிந்திருக்கின்ற அருட்தந்தை வில்சன் அவர்கள் சென்னை சலேசிய மாநில இளையோர் இயக்குநராக இருக்கின்றார். அவர் பல்வேறு இயக்கங்களை வழிநடத்துகின்றவராகவும் இருக்கின்றார். ஆகவே தான் இன்று நம்முடைய பீட பணியாளர்கள் சாவியோ விங்ஸ் குழுவினருக்கான ஒரு சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. எனவே அதில் பங்கேற்று அவர்களுக்கு சிறப்பான ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கி அவர்களை இறை அழைத்தலில் ஊக்குவிப்பதற்காக இந்த நாளிலே நம்முடைய வருகை புரிந்து இந்த திருப்பலியிலும் நம்மோடு இணைந்து ஜெபித்ததற்காக தந்தை அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கும் விதமாக பிலிப் அன்பிய தலைவி அமளி போஸ்கோ அவர்கள் தந்தை அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குவார்கள். நம்முடைய கிளை பங்கு டிவி நகர் பீட பணியாளர்கள் இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் இந்த திருப்பலியிலே. எனவே அதை சார்ந்த ஆல்பின் அவருக்கு அன்பளிப்பை வழங்குவார். தேங்க்யூ வில்சன். நம்முடைய தந்தை ஆண்டோ அவர்கள் எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றவர், நம்முடைய அன்பிற்குரியவர். அவர் மீண்டுமாக திருப்பலி நிறைவேற்றுவதற்காக புதன்கிழமை வர இருக்கின்றார். எனவே நான் சொன்னவட்ட எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கோ அப்போல்லாம் உன்னை கூப்பிட்டு அன்றைக்கி மட்டும் கிடையாது, என்றைக்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்கோ அன்றைக்கெல்லாம் கண்டிப்பாக வரணும்னு சொன்னாங்க. இன்றைக்கி அவராக ஃபோன் பண்ணி ஃபாதர் நான் அன்றைக்கி வரேன் அப்படின்னு சொன்னார். மகிழ்ச்சி.
இந்த நாளை சிறப்பித்த அன்னை தெரேசா, காணிக்கை மாதா, பிலிப்பு, லூர்து அன்னை, குழந்தை இயேசு அன்பியங்களை சார்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும், இவர்களை வழிநடத்துகின்ற அன்பிய பொறுப்பாளர்களுக்கும், பீடப்பணியாளர்கள், சாவியோ விங்ஸ் குழுவை சார்ந்த நம்முடைய இளம் பிள்ளைகளுக்கும், அவர்களை வழிநடத்துகின்ற பொறுப்பை ஏற்றிருக்கின்றவர்களுக்கும் நம்முடைய சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ. இந்த திருப்பலி முடிந்தவுடன் அன்னையின் தேர் பவனியானது நடைபெறும். மிக குறுகிய நேரம்தான், எனவே தயவுசெய்து எல்லோருமாக இருந்து அன்னையை மகிமைப்படுத்தும் விண்ணமாக இந்த தேர் பவனிகளே ஆலயத்தை சுற்றி பங்கெடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அது முடிந்தவுடன் அனைவருக்கும் அன்பின் விருந்து வழங்கப்படும். எனவே அந்த விருந்திலே இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற அன்பியங்கள் இணைந்து நமக்கு இன்று இரவு உணவை கொடுக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து நாம் இந்த இரவு உணவிலே பங்கெடுத்து செல்ல உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். டிசம்பர் மாதம் நடைபெற்ற கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு கேரல்ஸ் நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு அன்பியமும் கொடுத்த காணிக்கை அறிவிப்பு பலகையிலே இன்று போடப்பட்டிருக்கின்றது. எனவே ஒவ்வொரு அன்பியமும் கொடுத்த தொகையினை நீங்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மொத்தமாக நம்முடைய கேரல்ஸ் நிகழ்ச்சியின் மூலமாக பெறப்பட்ட தொகை ரூபாய் 2,67,000. எனவே அனைவருக்கும் சிறப்பான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய பங்களிப்பு மிக சிறப்பாக இருந்திருக்கின்றது. இருப்பினும் இந்த ஆண்டு வரவுக்கு மிஞ்சிய செலவாகத்தான் ஆகிவிட்டது. எனவே 2,67,000 வரவு என்றாலும் செலவு 3,01,000. எனவே 34,000 ரூபாய் பற்றாக்குறை இருந்தாலும் கண்டிப்பாக இந்த திருவிழாவில் அதை இறைவன் நிறைவு செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நம்முடைய ஆலயம் புதுப்பிக்கும் பணிக்காக செங்கல் 100 ரூபாய் என்று காணிக்கையாக உங்களுடைய பங்களிப்பாக கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டிருந்தது. எனவே இன்று நிறைய பேர் வாங்கி அதை காணிக்கை பவனிலே கொடுத்தீர்கள். உண்மையாகவே மகிழ்ச்சி. எனவே இந்த ஆலயத்தின் மீது நாம் கொண்டிருக்கின்ற பற்றையும் இதை புதுப்பிக்க வேண்டும் என்று நாம் கொண்டிருக்கின்ற ஆர்வத்தையும் இது எடுத்துரைக்கின்றது. எனவே இந்த பணி சிறப்புற நடைபெற இறை அருளுக்காக தொடர்ந்து தொன்போஸ்கோவுடைய பரிந்துரையும் சகாயனின் பரிந்துரையும் நாம் நாடுவோம். அவர்களிடம் சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம். இந்த பணியை செவனே செய்து முடிப்பதற்கு இறை அருள் நம்மோடு இருக்க வேண்டும் என்றும், அதற்கு தகுந்த நல்ல உள்ளங்களை நன்கொடையாளர்களை இறைவன் தூண்டி எழுப்ப வேண்டும் என்றும், நமக்கு நல்ல ஒத்துழைக்கின்ற உள்ளத்தை இறைவன் தர வேண்டும் என்றும் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். நம்முடைய பங்களிப்பை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை புனித ஜான் போஸ்கோவுடைய பெருவிழா. எனவே அன்று காலை 6 மணிக்கு தமிழில் திருப்பலியும் 7:30 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி நடைபெறும். 9 மணி திருப்பலி நடைபெறாது. மாலையில் திருவிழா திருப்பலி என்பதனால் அதுதான் முக்கியமான திருப்பலி. எனவே பங்கு மக்கள் அனைவருமாக ஒரே குடும்பமாக சேர்ந்து அந்த திருவிழா திருப்பலியிலே பங்கெடுக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாலையில் வர முடியாமல் இருக்கின்ற சூழல் இருக்கின்றவர்கள், வேறு ஏதோ முக்கிய பணி இருக்கின்றவர்களுக்காக மட்டும் காலையில் 6 மணிக்கு தமிழில் திருப்பலியும் 7:30 மணி ஆங்கிலத்தில் திருப்பலி நடத்தப்படுகின்றது. எனவே 9 மணி திருப்பலி நடைபெறாது என்பதை கருத்தில் கொண்டு அனைவருமாக மாலை திருப்பலியிலே நம்முடைய பள்ளி வளாகத்தில் நடைபெறுகின்ற திருப்பலியிலே பங்கெடுக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் தொடர்ந்து பெருவிழா திருப்பலியும் நடைபெறும். முடிந்தவுடன் கொடி இறக்கப்படும். அதற்கு முன்னதாக சனிக்கிழமை நற்கருணை விழாவாக கொண்டாடப்படுகின்றது. எனவே சனிக்கிழமை மாலை நவநாள் திருப்பலி முடிந்தவுடன் நற்கருணை பவனி நடைபெறும். பள்ளி வளாகத்திலே சென்று அங்கு ஒரு மறைவுரை நிகழும். அதன் பிறகு நாம் சுற்றி வந்து ஆலயத்திலே சிறப்பான ஆசிரியர் நற்கருணைநாதனுடைய ஆசிரியை பெற்றுக்கொள்வதற்காக அந்த நாள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே திரளாக பங்கு மக்கள் இந்த நாளிலும் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். புதன்கிழமை 27ஆம் தேதி வழக்கமாக மாலையில் ஆங்கிலத்தில் திருப்பலி நடைபெறும் என்றாலும் நவநாளை கருத்தில் கொண்டு தமிழில் திருப்பலி என்று நடைபெறும். எனவே அனைத்து மக்களும் அந்த நவநாள் திருப்பலியிலே தொடர்ந்து பங்கேற்று சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த வாரம் 9 மணி திருப்பலி நடைபெறாது என்பதனால் திருமண அறிவிப்பானது காலை 6 மணி திருப்பலின் பொழுது அறிவிக்கப்படும். இறுதி ஜெபத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரியவுமை வேண்டுகின்றோம்.
எங்கள் பாதுகாவலர் புனித தொன் போஸ்கோவின் நவநாள் திருப்பலியில் பங்கு பெற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உமது அருள் பெற்று அதையே கொடையாக நாங்கள் முன்னிறுத்தி என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு